ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரத்தில் நான் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நான் ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தேன். அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தோன்னா லைவ் அக்கௌண்ட், ஓகேங்களா. அந்த அக்கௌண்ட் நேம் பார்த்துக்குங்க, MT5 ட்ரேடர் PJK அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்என்எஸில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன். ரியல் அக்கௌண்ட் தான், பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். ரியல் 7 அப்படின்ற ஆக்சஸ் பாயிண்ட்டோட இருக்கும். அப்புறம் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து இப்போ ஓவரால் கேபிட்டல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 29.46 USD வந்து நமக்கு இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்குது. நான் வந்து ட்ரேட் ஹிஸ்ட்ரியில் காட்டிடுறேன். ஹிஸ்ட்ரிக்கு போயிடும். ஹிஸ்ட்ரிக்கு போனோம்னா நமக்கு எவ்வளோ டெபாசிட்டன் அப்படின்னு காட்டும். நம்ம வந்து $12 டெபாசிட் பண்ணியிருக்கோம். டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா, கஸ்டமர் பீரியடில் போய் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 10ல் நம்ம வந்து ஏப்ரல் 10ல் நம்ம வந்து டெபாசிட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 டேஸ் தான் ஆயிருக்கு. இந்த 3 டேஸில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா $12 டெபாசிட் பண்ணி $17.46 வந்து ப்ராஃபிட் வந்து மேட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. நம்ம வந்து டெபாசிட் பண்ணது ஆல்மோஸ்ட் வந்து ₹1000 தான் டெபாசிட் பண்ணேன். ₹1000னால் $11. $1 மட்டும் நான் வேறு ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்டர்நெட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருந்தேன், ஓகேங்களா. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இன்டர்நெட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பேமெண்ட் பண்ணது, ஓகேங்களா. டெபாசிட் பண்ணது, அதாவது ₹1000. என் டார்கெட் வந்து ₹1000 வாரம் டெபாசிட் பண்ணி அதை வச்சு எவ்வளோ டாலர்ஸ் என்னால் மேக் பண்ண முடியும் அப்படின்றத நான் வந்து என்ன சொல்கிறது, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும், ஓகேவா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பெரிய அமௌண்ட் இருந்தால் தான் ட்ரேட் பண்ண முடியும், சின்ன அமௌண்ட் இருந்தால் பண்ண முடியாது, அதில் வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் அவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிக்கிறேன். நம்ம வந்து சின்ன அமௌண்ட்டோ பெரிய அமௌண்ட்டோ அது வந்து இங்கே விஷயமே கிடையாது. நமக்கு நாலேஜ் இருக்கா, அதான் இங்கே மேட்ரு, ஓகேங்களா. அந்த நாலேஜை வச்சு நம்மக்கிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்கோ அந்த கேபிட்டலுக்கு எவ்வளோ லாட்ஸ் வந்து செட் ஆகுமோ அந்த லாட்டை போட்டு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ணோம். இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் நம்ம டெபாசிட் பண்ண ஓவரால் டெபாசிட் வந்து $12. நான் யூஸ் பண்ண லாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 0.01 தான் யூஸ் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா. எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா 0.01 அப்படி. இப்போ நான் $12 அப்படி டெபாசிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ட்ரேடுக்கு $1 ரிஸ்க் எடுத்தாலும் என்னால் 12 ட்ரேட் படியும் எடுத்துகிட்டு போக முடியும். 12 ட்ரேடுமே லாஸ் ஆனால் மட்டும்தான் என் அக்கௌண்ட் வந்து காலி ஆகும். நம்ம அப்படி பண்ணவே கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து லாஸு ப்ராஃபிட் அப்படின்ற கலந்து தான் நம்ம வந்து எடுத்திருப்போம். ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது நம்ம வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். எவ்வளோ $17.46 வந்து ஓவராலாக வந்து பார்க்கும்போது ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ அதான் எப்பயுமே ஒரே ஒரு சிங்கிள் ட்ரேடை வச்சு உங்களோட நாலேஜை வந்து, என்னோடய நாலேஜ் இவ்வளோ தான், இதுக்கு மேலே முடியாது அப்படின்ற மாதிரி டிமோட்டிவேட் ஆகாதீங்க. ஓவராலாக நீங்கள் வந்து அந்த ட்ரேட்ஸை வந்து எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அப்போ தான் அதை வச்சு தான் நீங்கள் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக இல்லை இன்னும் அந்த லேர்னிங்கில் தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிங்க, ஓகேங்களா. நான் அதே மாதிரி இப்போ ஹிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையும் பார்த்துங்க. ஓவராலாக இந்த 3 நாளில் நம்ம எடுத்த ட்ரேட்ஸ் எல்லாமே இதுதான். அப்புறம் நம்ம பார்த்துட்ருக்க பேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு, GBP, ஓகேங்களா. வேறு எந்த பேருமே நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது கிடையாது. முன்னாடி தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லா பேர்ஸ்லேயும். இப்போ வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து 2 பேர் தான். ஒன்று கோல்டு, இன்னொன்று GBP. அப்புறம் நம்ம வந்து கரன்சி கோரிலேஷன்ஸ் அந்த கான்செப்ட் படி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா DX, அதாவது டாலர் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு இண்டெக்ஸை வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து சைடாக தான் நம்ம வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா. அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த 2 பேரும் ஆப்போசிட்டில் நமக்கு வந்து ஓவராலாக அந்த 3 பேர்ஸுமே நமக்கு வந்து ஒரு மாதிரி கோரிலேட்டட் ஆகும், ஓகேங்களா. அதை வந்து நீங்கள் வந்து டீப்பாக மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும், ஓகேங்களா. நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கோம் $12. அதில் வந்து இப்போ ஓவராலாக நம்ம வந்து $29.46 வரையும் நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து க்ரோ பண்ணிட்டு கொண்டு போயிருக்கோம், ஓகேங்களா. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வாரம் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு $1000, அதாவது $11 பக்கம் வரும். அதாவது அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கரன்சியோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி வரும். ஆனால் நம்ம டெபாசிட் பண்ணது வந்து பார்த்தோன்னா $1000, அதாவது இந்தியன் கரன்சி படி $1000 டெபாசிட் பண்ணிட்டு ஓவரால் நம்ம வந்து எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ண முடியும், அந்த 5 டேஸ்க்குள்ளே எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ண முடியும். அப்புறம் அந்த ஃப்ரைடேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற டெபாசிட்டும் சரி, எடுக்கிற ப்ராஃபிட் சரி, நான் வித்ட்ரா பண்ணி ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா. வெறும் $1000 வச்சு கன்சிஸ்டண்ட்டாக மணி மேக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ப்ரூவ் பண்ணி நான் காட்டுறேன். அதுபடி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் ஆகும், ஓகேங்களா. சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அதை வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுறக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ நான் வந்து வாரம் இந்த இந்த இதை நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் உங்களுக்காக. ஸோ நம்ம வந்து போடுற அனாலிசிஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம்.
நான் வந்து என்ட்ரிஸ் கரண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை எப்படி எடுத்தேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? வாரம் இந்த அக்கௌண்ட் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் நான் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னாலும் நான் வந்து ஷோ பண்ணுறேன். நான் வந்து பெரிய அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி நான் வந்து ட்ரேட் பண்ணி காட்டலாம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, சின்ன அக்கௌண்ட்டை வச்சு எப்படி கன்சிஸ்டண்ட்டாக மேக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் நிறையா கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இதை வந்து ஒரு சைடு இன்கம் மாதிரி நீங்கள் வந்து மணி ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாரம் நம்ம சேனலை வந்து பார்த்துக்குங்க. நிறைய டீட்டெயில்ஸ் வந்து வேணும்னா, வேறு எதனா தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் போடுங்க. நான் வந்து பார்ப்பேன். பட் டைம் கிடச்சா நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனாலும் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து இதோட வித்ட்ராவல் ப்ரூஃபும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு மார்னிங் தான் அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சாட்டர்டே, இன்றைக்கி ஃப்ரைடே அப்படினால இன்றைக்கி வந்து இன்றைக்கோட இந்த வாரத்தோட கேபிட்டலை டெபாசிட் அண்ட் ப்ராஃபிட்ஸை வந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு நான் வந்து மார்னிங் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே நம்ம நைட்டே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிட்டோம் ஆன்லைன் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில். நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் வித்ட்ராவல் -$29.46. ஓகேங்களா? நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டும் அப்புறம் ப்ராஃபிட் பண்ண அமௌண்ட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், வித்ட்ராவல் பண்ணிட்டோம். ஏன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் க்ளோஸ் அப்படின்றனால. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், திரும்ப என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது திரும்ப ஒரு ₹1000 வந்து டெபாசிட் பண்ணி ஃப்ரைடே வரைக்கும் ட்ரேட் பண்ணிவிட்டு ஓவராலாக வந்து டெபாசிட் பண்ண அமௌண்ட்டும் சரி, ப்ராஃபிட் பண்ண அமௌண்ட்டும் சரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரைடே நைட் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போதே நம்ம என்ன பண்ண போகிறோம், வித்ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? வாரம் நம்ம இதை தான் பண்ண போகிறோம். லாஸோ ப்ராஃபிட்டோ நம்ம வந்து கன்சிஸ்டன்ஸாக பண்ண போகிறோம். ஓகேங்களா? எந்த ஒரு ட்ரேடருமே எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தால் சரி, நம்ம வந்து கன்சிஸ்டன்ஸை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அங்கே வந்து எவ்வளோ எஃபெக்ட் போட்டாலும் அது வேலைக்கே ஆகாது. ஓகேங்களா? சின்ன எஃபெக்ட் போட்டாலும் கன்சிஸ்டண்ட்டாக போட ட்ரை பண்ணுங்கள்.